அண்மை செய்தி. பாமகவிலிருந்து ஜி.கே. மணி நீக்கப்படுவதாக அன்புமணி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி கடந்த 18ஆம் தேதி ஜி.கே. மணிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். பாமகவிலிருந்து அக்கட்சியினுடைய கௌரவ தலைவராக செயல்பட்டு வந்த ஜி.கே. மணி நீக்கப்பட்டிருக்கிறார். அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே கடந்த 18ஆம் தேதி ஜி.கே. மணிக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. அதாவது அவர் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார், டெல்லி சென்று கட்சி தலைமைக்கு எதிராக புகார் கொடுத்தது. அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணிக்கு எதிராக தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து அவதூறாக பேட்டிகளை கொடுத்து வருகிறார் என்றும் அன்புமணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வந்தது. எனவே ஏன் இவ்வாறு செயல்படுகிறீர்கள், உங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சொல்லி ஜி.கே. மணிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அது கட்சியினுடைய விதி 30 படி இந்த நோட்டீஸ் வழங்கக்கூடிய நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டது. அந்த நோட்டீஸ் வழங்கப்பட்டு 7 நாட்கள் கடந்து விட்ட பின்னரும் தற்போது வரை ஜி.கே. மணி விளக்கம் அளிக்கவில்லை என்று இந்த செய்திக்குறிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே உரிய கால அவகாசம் கொடுத்தும் ஜி.கே. மணி விளக்கம் கொடுக்காத காரணத்தினால் பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகள் உள்ளிட்ட அத்தனை பொறுப்புகளிலிருந்தும் அவர் நீக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் இந்த நடவடிக்கை செயல்பாட்டுக்கு வருவதாகவும் அன்புமணி தெரிவித்திருக்கின்றார். மேலும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஜி.கே. மணியுடன் பாட்டாளி மக்கள் கட்சியினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் பாமக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து ஏற்கனவே டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே இந்த மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய நிலையில் டாக்டர் ராமதாஸ் தரப்பிலிருந்து தீவிரமாக செயல்பட்டு வரக்கூடியவராக ஜி.கே. மணி இருந்து வருகிறார். ஜி.கே. மணியை பொறுத்தவரையிலே பாட்டாளி மக்கள் கட்சியில் அதிக நாட்கள் தலைவராக இருந்தவர். அதாவது 2010 முதல் 2022 வரை கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலகட்டம் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக செயல்பட்டு வந்தவர். பிறகு 2022 அன்புமணி தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு அவருக்கு கௌரவ தலைவர் என்ற பொறுப்பு வழங்கப்பட்டது. அது முதலே அன்புமணி மற்றும் ஜி.கே. மணி இடையே மோதல் போக்கு நீடித்து வந்தது. இந்த தந்தை மகன் பிரச்சனைக்கு மூல காரணமே ஜி.கே. மணி தான் என்று அன்புமணி கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளிப்படையாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். ராஜேஷ், அதே மாதிரி கால அவகாசம் வழங்கியும் விளக்கம் அளிக்காததால் ஜி.கே. மணி நீக்கப்பட்டிருப்பதாக அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அது குறித்த விவரங்கள். இந்த கால அவகாசத்தை பொறுத்த வரையிலே அதாவது ஜி.கே. மணி தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்று அப்போது சொல்லப்பட்டு வந்தது. அதாவது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தற்போது வயது அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே அவருக்கு பேசுவதிலும் பல கருத்துக்களை புரிந்து கொள்வதிலும் தடுமாற்றம் இருக்கிறது. அந்த தடுமாற்றத்தை பயன்படுத்தி கொண்டு ஜி.கே. மணி அன்புமணி மீது தனக்கு இருக்கக்கூடிய மனக்கசப்பை, தனக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி அவரை தவறாக வழிநடத்துகிறார். அதாவது டாக்டர் ராமதாஸை ஜி.கே. மணி தவறாக வழிநடத்துகிறார், அன்புமணி செய்யாததை எல்லாம் செய்ததாக சொல்லியும் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று ஜி.கே. மணி சொல்லிவிடுகிறார் என்று சொல்லப்பட்டு வந்தது. குறிப்பாக அந்த போஸ்டர்கள், பாமகவினுடைய போஸ்டர்களில் டாக்டர் ராமதாஸினுடைய உருவப்படம் பெரிதாக போடப்பட்டிருப்பதாகவும் அன்புமணியின் படம் பெரிதாக போடப்பட்டிருப்பதாகவும் ஜி.கே. மணியினுடைய படமே இடம்பெறுவது இல்லை என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. எனவே இது போன்ற வேலைகள் எல்லாம் செய்யாமலேயே தாங்கள் செய்ததாக, அதாவது அன்புமணி தரப்பு செய்ததாக ஜி.கே. மணி 1க்கு 2ஆக சென்று டாக்டர் ராமதாஸிடம் தொடர்ந்து சொல்லி வந்தார். இதன் காரணமாகத்தான் டாக்டர் ராமதாஸுக்கு அன்புமணியின் மீது கடும் கோபம் ஏற்பட்டது என்று அவர்கள் தரப்பிலே சொல்லப்படுகின்றது. இவ்வாறு தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணிக்கு எதிராகவும் கட்சி விரோத நடவடிக்கைகளையும் தொடர்ந்து அவர் ஈடுபட்டு வந்தார் என்று சொல்லப்பட்ட நிலையில தற்போது அவர் கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.